இந்த வீடியோல அரசியல் அண்ணாசாமி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு அரசியல் பேஸ்டு சிறுகதை. காலை பத்திரிகையில் வரும் செய்திகளை ஒன்று விடாமல் படித்துவிட்டு மாலையில் கூடும் அந்த பார்க் பெஞ்ச் மாநாட்டில் விஷயங்களை அலசிவிட்டு போனால்தான் அங்கே கூடும் பென்ஷனர்களுக்கெல்லாம் தூக்கம் வரும். அண்ணாசாமி சார், வாங்க வாங்க, நீங்க இல்லாம கான்ஃபரன்ஸ் டல் அடிக்குது, ஏன் லேட்டு? இது என்ன கேள்வி? ஆபீஸ் விட்டதும் சர்க்கார் பஸ்ஸன்னா பிடிச்சு வந்து சேரணும், லேட் ஆகாம என்ன செய்யும் என்று ஏதாவது குறை கூறிக்கொண்டே வந்து சேருவார் அரசியல் அண்ணாசாமி. அவர் வந்ததுமே கான்ஃபரன்ஸ் களை கட்டிவிடும். அண்ணாசாமி வரும்போதே சற்று கடுகடுப்பாகத்தான் வருவார். உலக பிரச்சனைகளை எல்லாம் எப்படி தீர்த்து வைப்பது என்ற கவலை அவர் முகத்தில் பிரதிபலிக்கும். பெஞ்ச் மீது அமர்ந்து ஒரு சிட்டிகையை தட்டி இழுத்துவிட வேண்டியதுதான். நகரசபை நிர்வாகத்தில் இருந்து ஐநா சபை நடவடிக்கை வரை எல்லா விஷயங்களையும் மட்டைக்கு 2 கீற்றாக வெளுத்து வாங்கிவிட்டு செல்லுவார். திருச்சியில பாத்தீங்களா, குழாய் தண்ணிக்கு கியூல நிக்கிறாங்களாம், பக்கத்துல காவேரி ஓடுறது, ஆனா என்ன பிரயோஜனம் என்று ஆரம்பிப்பார் ஒரு மப்ளர் ஆசாமி. அவ்வளவுதான், அண்ணாசாமிக்கு எங்கிருந்தோ ஒரு ஆவேசம் பிறந்துவிடும். இது என்ன அக்கிரமம் சார்? வெள்ளக்காரங்காலத்துல எப்படி கேள்விப்பட்டிருப்போமா? குடிக்கிற தண்ணிக்கு கியூவா, இந்த அழகுல காவேரி வாட்டரை மெட்ராஸுக்கு கொண்டு வர போறானா, பக்கத்துல இருக்கிற திருச்சிக்கு வழிய காணோம் என்பார் அண்ணாசாமி. கிருஷ்ணா நதியை கொண்டு வர போறதா ஒரு ஸ்கீம் இருந்ததே, அது என்ன ஆச்சு என்று மெதுவாக காவேரியில் இருந்து கிருஷ்ணாவுக்கு தாண்டுவார் சந்தன பொட்டுக்காரர். ஸ்கீமுக்கு என்ன காணோம்? 1000 ஸ்கீம் போடலாம், சிபியும் சீனிவாஸ் ஐயங்காரும் போடாத ஸ்கீமா இவன் பெருசா போட்டுற போறான். பணத்துக்கு ஒரு ஸ்கீமையும் காணோம். கண்ணா பின்னான்னு கடனை வாங்கி தண்ணி இல்லாத இடத்துல எல்லாம் டேம கட்டின்னு இருக்கான். கேட்டா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்புங்கிறான். ஐக்கும் குருஷேவும் எதுக்கு திருப்பி திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கா தெரியுமா? விஷயம் இருக்குன்னு. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் ஆகுது, கப்பலாவது, போக போக தெரியும், பார்த்துட்டே இரும். நான் இன்னைக்கு சொல்றேன், குருஷேவ் குடிமி சும்மா ஆடாதியா, அவன் அசகாய சூரன். சரி, அது இருக்கட்டும், எவரெஸ்ட் யாருக்கு சொந்தம்னு தீர்மானம் ஆயிடுச்சா? அது பரமசிவனுக்கு தான். போய்யா, ஒருத்தன் எவரெஸ்ட் என்னதுங்கிறான், இன்னொருத்தன் காஷ்மீர் என்னதுங்கிறான். அப்படி சொல்றவனி எல்லாம் கூட்டிட்டு வந்து நாம விருந்து வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் டிப்ளமசியா. இந்த லட்சணத்துல டிஃபென்ஸ் வேற, டிஃபென்ஸ் மினிஸ்டர் வேற. ஆடிட் ரிப்போர்ட் சந்தி சிரிக்கிறதே பார்த்தேளா? வெக்க கேடு. அதை ஏன் கேட்கிறேன்? வெளியே சொல்லாதேயும். அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரே ஊழல். இதுக்குள்ள 4 ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாறியாச்சு. நேரு ஒண்டி ஆளு, சின்சியர் மேன் தான். ஆனா அவர் என்னதான் பண்ணுவார் பாவம்? சுத்தி இருக்கிறவா சரியா இல்லையே. சென்டர்ல ஒரு பாலிசி, ஸ்டேட்ல ஒரு பாலிசி. ஒரு ஸ்டேட்ல ப்ரொஹிபிஷன் ஆங்கிறான், இன்னொரு ஸ்டேட்ல குடிக்கலாங்கிறான். நம்ம ஊர் போலீஸ் குடிக்கிறவனை எல்லாம் விட்டுட்டு வெளியூர்ல இருந்து வர ஃப்ரெடரிக் மார்ச்ச அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஃப்ரெடரிக் மார்ச் குடிச்சா என்ன, குடிக்காட்டா என்ன? அவனுக்காகவா ப்ரொஹிபிஷன் கொண்டு வந்தோம்? பர்பஸையே மறந்துடுறோம். இத பத்தி நேருவே நன்னா டோஸ் கொடுத்திருக்காரு பார்த்தேளா? காமன் சென்ஸ் இல்லைன்னு கேட்டிருக்காரு. அது சரி, அசம்பிளில லேண்ட் சீலிங் 5 நாள் அமர்க்கலப்படுறதே. நான் சொல்றேன், இதெல்லாம் டெமோக்ரஸில ஒண்ணுமே நடக்காது சார். இந்த கவர்மெண்ட்ல எதையாவது உருப்படியா செய்ய முடிகிறதா பார்த்தேளா? எலெக்ஷனை எவன் நடத்துறான்? பணக்காரன் தானே நடத்துறான். ரிட்டையரிங் வயச 55 இருந்து 58 பண்ண முடியல. பென்ஷன் வரிய எடுக்க மாட்டேங்கிறான். என்ன கவர்மெண்ட் வேண்டி இருக்கு? என்ன லேண்ட் சீலிங் வேண்டி இருக்கு? இதையெல்லாம் பார்த்தா கம்யூனிஸ்ட் கவர்மெண்டே தேவலன்னு தோன்றது. அதான் வந்துட்டு இருக்கானே சைனாக்காரன், மெதுவா பார்டர் கிட்ட வந்துட்டான். சூயன்ல வரான் பார்த்தேளா? வர சமயத்தை கவனிச்சேலா நீங்க? அதுலதான் இருக்கு சீக்ரெட். நாசர் வந்துட்டு போனதுக்கும் இவன் வர்றதுக்கும் சம்பந்தம் இருக்குயா. பஞ்சசீலம் பஞ்சசீலம்னு இருக்கிறதையெல்லாம் கோட்டை விட போறோம். என்ன அண்ணாசாமி சார், ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் கவர்மெண்ட் அட்டாக் பண்றேன்? சர்க்கார் என்னையா பண்ணும்? என்ன பண்ணுமா? தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தா இப்படி நடக்குமா? சோசியலிஸ்டிக் பாட்டனா பேரனா? என்னையா சோசியலிசம் வேண்டி கிடக்கு? சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறோம், சோசியலிசம் பண்றாளாம் என்பார் அண்ணாசாமி. அதுதான் பெரியவர் ஆரம்பிச்சுட்டாரையா புது பார்ட்டி. ஆமா, புது பார்ட்டி ஆரம்பிச்சு ஓயாம கவர்மெண்ட கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு ஆயிடுதா? அப்கோர்ஸ் பெரியவர் இன்டெலிஜென்ட் தான்,
ஸ்ட்ராங்கா தான் பேசுறார். யாரு இல்லைங்கிறா? நேருவும் ரெஸ்பெக்ட் வச்சுதான் மீட் பண்ணி இருக்கார். பாலிசி கிளியரா இல்லையே சார். அந்த சவுத் ஆப்பிரிக்கன் பிரீமியர் அட சரிதான் போங்கய்யா. சவுத் ஆப்பிரிக்காமாச்சு புடலங்காயுமாச்சு. அடடே, மார்க்கெட்டுல பிஞ்சு புடலங்கா சீப்பா வந்திருக்கான். விளையறதுக்கு முன்ன அதை வாங்கிட்டு போய் சேருவோம். வாரும்.